இந்தியாவினுடைய பிரதமரும் பாஜகவினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவருமான நரேந்திர மோடி அவர்கள் தற்போது தமிழகத்தில் பெரும் தோல்வியுடன் துயரடைந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக கருத்துக்களை பேசியிருப்பது தமிழக அரசியலில் புதிய சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே வரலாற்றில் இல்லாத அளவிற்கு அவமானகரமான ஒரு தோல்வியை சந்தித்திருக்கின்றது. அதாவது தவகவிடம் அது தரமான ஒரு அடியை வாங்கி இருக்கின்றது. இந்த ஒரு சூழ்நிலையிலே வெந்த புண்ணிலே வேலை பாய்ச்சுவது போல கூட்டணி கட்சிகளும் தவக கூட்டணியிலே இணைந்திருப்பது திமுகவிற்கு பெரும் நெருடலை கொடுத்திருக்கின்றது. இறுதி போசனத்தின் போது காட்டிக் கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து கூட யூடியூப் ரூட்டர்ஸ் என்று கூறியது போல காங்கிரஸ் கட்சி செய்த ஒரு விடயம்தான் ஸ்டாலின் அவர்களை ரொம்பவே பாதித்திருக்கிறதாம். இதைத்தான் மோடி அவர்கள் அடிக்கோடிட்டு காட்டியிருக்கின்றார். அதாவது எத்தனையோ முறை காங்கிரஸ் தோல்வியின் விளிம்பில் இருந்த போதெல்லாம் திமுக தான் அதை காப்பாற்றிவிட்டது. அந்த நன்றி கடுகளவும் இல்லாமல் காங்கிரஸ் விஜய் தரப்புடன் தாவி இருப்பதை பிரதமர் மோடி அடிக்கோடிட்டு பேசியிருக்கின்றார். இது மறைமுகமாக திமுகவிற்கான பாஜகவினுடைய ஆதரவு நிலையாக இருக்குமா என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றதாம்.